எல்லாரும் டவுனா பாக்க எம்மி வர முடிச்சிருக்கோம். அவ்வளவு நாள் நம்மள தாழ்வா பார்த்ததா எனக்கு ஞாபகம் இல்லை. இத்தனை வருஷத்துல கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப டவுன் பண்றாங்களே, உண்மையிலேயே நமக்கு எந்த திறமையுமே இல்லையோ அப்படின்னு செல்ஃப் டவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நிறைய நாள் யோசிப்பேன், ஏதாவது டெய்லரிங் படிச்சு முன்னேறிடலாமா, ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா, என்னெல்லாமோ யோசிச்சிருக்கேன். அந்த செல்ஃப் டவுட் வரும்போது நமக்கு தெரிஞ்சது கல்வி, படிக்க மட்டும்தான் நமக்கு தெரியும். ஏன்னா எங்க அம்மா தான் சின்ன வயசுல இருந்தே, எங்க அப்பா கடை, எங்க அம்மா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்க 3 பேரையுமே படிக்க வச்சது. எங்க வீட்டுல எந்த சாமிக்கு பூஜை பண்றாங்களோ இல்லையோ, வருஷம் ஆயுத பூஜை மட்டும் எங்க அம்மா கரெக்டா பண்ணுவாங்க, சரஸ்வதி சாமிக்கு. உண்மையாவே படிப்பு அப்படின்னு ஒண்ணு எனக்கு வரும் அப்படின்னு எனக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லி தந்தது எங்க அம்மா தான். எங்க அம்மானாலதான் வாழ்க்கையில கஷ்டமான நேரத்துல படிப்பு எனக்கு உதவுவதுக்கு முழுக்க காரணம் எங்க அம்மா தான். 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா?